இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீது நடவடிக்கை இல்லையா? முடிவை மறுபரிசீலனை செய்வீர். நாடாளுமன்ற இந்திய பிரதிநிதிகள் கோரிக்கை. நாட்டில் இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று அறிவித்திருக்கும் சட்டத்துறை அலுவலகம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நாடாளுமன்ற இந்திய பிரதிநிதிகள் ஒரு சேர கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் டத்தோஸ்ரீ சரவணன், கிள்ளான் எம்பி வி கணபதி ராவ், சுங்கைசிப்போர்ட் எம்பி எஸ் கேசவன் மற்றும் பத்து எம்பி பி பிரபாகரன் ஆகியோர் கூட்டாக நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் அந்த இரு சமய போதகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தினர். கடந்த ஓராண்டு காலமாக இந்து தெய்வங்களையும் மதத்தையும் இழிவுபடுத்தி வரும் போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோருக்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் இந்து மதத்தை நிந்தித்துள்ளனர் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் பேசிய காணொளிகளும் சாட்சி பொருளாக வழங்கப்பட்டுள்ளன. அப்படி இருந்தும் அந்த 2 சமய போதகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போதுமான முகாந்திரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயிட் அறிவித்திருப்பது மலேசிய இந்துக்களின் மனங்களை புண்படுத்தி உள்ளது என்று மயிகா தேசிய துணைத் தலைவரான டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்துள்ளார். இனம், மதம், அரச பரிபாலனம் சம்பந்தப்பட்ட 3R சட்டவிதி ஒரு சாராரை பாதுகாக்க மட்டுமே பயன்படுத்தப்படுவது கண்டிக்கத்தக்கதாகும் என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான முகாந்திரம் இல்லை என்று அறிவித்திருப்பது மலேசிய இந்துக்களுடைய மனதை பெருமளவு புண்படுத்துகிறது. இந்த நாட்டிலே 3R எனப்படுகின்ற சட்டம் ஒரு சாராருக்கு மட்டும் பயன்படுத்துவதை மலேசிய இந்திய சமுதாயம் வன்மையாக கண்டிக்கின்றது. நம்மை பொறுத்தவரை எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை புண்படுத்துகின்றவர்கள், அந்த மத நம்பிக்கை மீது புழுதிவாரி எரிக்கின்றவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கடந்த பல மாதங்களாக, ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து நம்முடைய இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஒரு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்குகின்றதா அல்லது இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் ஒரு தரத்துக்கு மட்டும் சாதகமாக இருக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி இந்திய சமுதாயம் எழுப்பியிருக்கிறது. இனம் மற்றும் சமய விவகாரங்களை சீண்டி பார்க்க யார் முனைந்தாலும் கட்சி பேதங்களை ஒதுக்கிவிட்டு இந்துக்கள் என்ற உணர்வுடன் குரல் கொடுக்க தயங்க மாட்டோம் என்பதையும் டத்தோஸ்ரீ சரவணன் சூளுரைத்தார். கிள்ளான் எம்பி கணபதி ராவ் கூறுகையில், அந்த இரு சமய போதகர்களும் இந்து சமயத்தின் உணர்ச்சிகரமான விவகாரங்களை தொட்டு பேசியுள்ளனர் என்பதற்கு காணொளிகள் உள்ளன. அந்த காணொளிகளும் சாட்சி பொருளாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் கூறுகிறது என்றால் அவர்கள் இன்னும் எந்த ஆதாரத்தை எதிர்பார்க்கின்றனர் என்று கணபதி ராவ் கேள்வி எழுப்பினார். இது உண்மையிலேயே சட்டத்துறை அலுவலகத்தின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவது போல் உள்ளது என்று கணபதி ராவ் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். 1MDB நிதி மோசடி தொடர்பில் மலேசிய போலீசாரால் தேடப்பட்டு வரும் தொழில் அதிபர் ஜோ லோ ஆஸ்திரேலிய கடப்பிதழை பயன்படுத்தி ஷங்காயில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 2 பத்திரிகையாளர்களான பிராட்லி ஹோப் மற்றும் டாம் ரைட் ஆகியோர் தெரிவித்துள்ள தகவல்கள் வெறும் செய்தி அளவில் மட்டுமே பார்க்க முடியும் என்று சைஃபுடின் விளக்கினார். ஜோலோ தங்கியிருக்கும் இடம் மற்றும் அவர் தனிநபர் ஒருவரின் கடப்பிதழை பயன்படுத்தி உள்ளார் என்று கூறப்படுவது இதுவரையில் அவற்றின் உண்மை தன்மையை அறிய முடியவில்லை என்று சைஃபுடின் தெளிவுபடுத்தினார். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார சமூகவியல் மேன்மைக்குரிய திட்டங்களான ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் ஆகியவற்றிற்கு 2025ஆம் ஆண்டில் தக்கோன் வாயிலாக 100 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார சமூகவியல் மேம்பாட்டுக்குரிய இவ்விரு பிரதான திட்டங்களின் வாயிலாக நாடு தழுவிய நிலையில்
இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த 2500 தொழில் முனைவர்கள் பயன்பெறுவர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்திய தொழில் முனைவர்களை பொருளாதார ரீதியாக வளப்படுத்துவதற்கு மற்றொரு முன்முயற்சியாக பெண் திட்டத்திற்கு அமனா இக்தியார் மலேசியா மூலமாக 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சுங்கைசிப்போர்ட் MP எஸ் கேசவனின் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த டத்தோஸ்ரீ ரமணன் 2025ஆம் ஆண்டு ஜனவரிக்கும் ஜூனுக்கும் இடையில் ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் ஆகிய திட்டங்களில் பங்கு கொண்ட 1064 பேருக்கு தக்கூர் மூலம் மொத்தம் 29.13 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக விவரித்தார். இந்த எண்ணிக்கையில் சுங்கைசிப்போர்ட் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த 18 பேருக்கு 2,72,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெளிவுபடுத்தினார். இதர திட்டங்களில் சுங்கைசிப்போர்ட்டைச் சேர்ந்த 100 தொழில் முனைவர்களுக்கு 8,36,200 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இந்திய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு மடானி அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது என்பதையே இது நிரூபிக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். தனது கிளினிக்கிற்கு வரும் பெண்களை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் பினாங்கை தளமாக கொண்ட ஒரு மருத்துவர் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் 4 முறை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் இன்னமும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்படாதது ஏன் என்று மகளிர் அமைப்பு ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு எதிராக பரவலான போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த மருத்துவர் இன்னமும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது ஏன் என்று WCC எனப்படும் மாற்றத்திற்கான மகளிர் மையம் கேள்வி எழுப்பியுள்ளது. பயன்பருவில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கில் கடைசியாக இம்மாத முற்பகுதியில் ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்தியதற்காக அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. போலீசார் அளித்த தகவலின்படி கடந்த ஜூன் 29ஆம் தேதி வயிற்று வலிக்காக அந்த கிளினிக்கிற்கு சென்ற மாது ஒருவரை பரிசோதனை என்ற பெயரில் ஆடைகளை களையச் செய்து அந்த மருத்துவர் சில்மிஷம் செய்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அந்த மகளிர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் வரும் செப்டம்பர் மாதம் இறுதியில் பெட்ரோல் RON95 விலை லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 காசுக்கு குறைக்கப்படுவதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் காரணம் அல்ல. மாறாக உலகளாவிய நிலையில் எரிபொருள் விலை சீரமைப்பின் காரணமாக பெட்ரோல் RON95 விலை குறைக்கப்படவிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் கூறுகிறார். இதன் விளைவாக தாய்லாந்து உட்பட பல ஆசியான் நாடுகள் கடந்த சில வாரங்களாக பெட்ரோல் விலையை குறைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவிர உலகளாவிய நிலையில் எண்ணெய் விலை குறைந்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். எனவே பெட்ரோல் RON95 விலை குறைக்கப்படுவதற்கு அன்வார் காரணம் அல்ல என்று நாடாளுமன்ற கட்டடத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் லாரோட் MPயும் பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவருமான ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். காப்பார் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியை தளமாக கொண்டு 1979 SMJK இடைநிலைப் பள்ளியில் கல்வியை முடித்துக்கொண்ட 1963ஆம் ஆண்டில் பிறந்த முன்னாள் மாணவர்கள் தங்களின் உறவை தேடி அமைப்பின் வாயிலாக 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்று கூடல் நிகழ்வை கடந்த ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை மிகச் சிறப்பாக நடத்தினர். ஜலான் காப்பார் 7வது மைல் SMV வெட்டிங் பேக்கேஜ் ஹிகா இவென்ட் ஹால் மண்டபத்தில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்ற உறவை தேடி 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்று கூடும் நிகழ்வு அதன் தலைவர் N. இளங்கோவன் தலைமையில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. காப்பார் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியில் தங்களுக்கு கல்வியை போதித்த முன்னாள் ஆசிரியரும் கல்வி அமைச்சின் முன்னாள் ஆயனர் தென்னரசு மற்றும் இன்ஸ்டிடியூட் அமினுடின் பாக்கி கல்விக் கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் மு. மனோகரன் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். உறவை தேடி இயக்கத்தில் உள்ள முன்னாள் மாணவர்களிடையே நட்புணர்வை புதுப்பித்துக் கொள்வதற்கும் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதற்கும் தங்களின் வருடாந்திர ஒன்று கூடும் நிகழ்வை பல்வேறு பசுமையான சுவாரஸ்யமான நினைவுகளுடன் 62 வயது அகவையை எட்டியுள்ள இயக்க தோழர்கள் மற்றும் தோழிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்தனர். பல்வேறு குடும்ப பின்னணியிலிருந்து வந்த முன்னாள் மாணவர்கள்
காலச்சக்கரத்தில் இந்த 46 ஆண்டுகளில் பல்வேறு பாதைகளாக பிரிந்திருந்தாலும் ஆண்டுக்கொரு முறை நடைபெறும் இந்த சந்திப்பில் வேடந்தாங்கல் பறவைகளைப் போல் அனைவரும் ஒன்றிணைந்து அன்பை பரிமாறிக்கொள்வது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று உறைவி தேடி இயக்கத்தின் தலைவர் இளங்கோவன் தமதுரையில் தெரிவித்தார். அத்துடன் மகிழ்வை தெரிவிக்கும் வண்ணம் அனைவரும் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். விருந்து உபசரிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவி புஷ்பராணி நீரின் முக்கியத்துவத்தை விளக்க அனைவருக்கும் அன்பளிப்பாக நீர் பானத்தை வழங்கினர். இந்த சந்திப்பின் உச்சமாக உடல் உபாதைக்கு ஆளாகியுள்ள ரவாங்கைச் சேர்ந்த 7 வயது ஹெப்சிபா சாம்சனின் மருத்துவ செலவிற்கு அவரின் பெற்றோரிடம் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் இளங்கோவன் கணிசமான தொகையை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்தார். சஜாத்ர மடானி எனும் மடானி நல்வாழ்வு திட்டத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தனியார் துறையிடமிருந்து வசூலிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 120 மில்லியன் நிதியை கொண்டு பிரதமர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மடானி அரசாங்கத்தில் காசேவில் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள பரம ஏழை குடும்பங்களுக்கு உதவும் நோக்கில் மடானி நல்வாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய அன்வார், இந்த மடானி நல்வாழ்வு திட்டத்திற்கு தொடக்கத்தில் வசூலிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 50 மில்லியன் ரிங்கிட் ஆகும். ஆனால் இலக்கை விட அதிக தொகை வசூலாகி இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.